ஸ்ரீகுருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. பாடல் 97. இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் அருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. 97வது பாடலை பார்ப்போமா? ஒருமையால் பிராரத்தத்தை புஷிக்கும் நாள் செய்யும் கர்ம மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போகும் வழி ஏதென்றால் சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தைக் கொள்வார் அறிவுளோர் அறிந்து பூஜித்து அறமெல்லாம் கைக்கொள்வாரே. இந்த 97வது பாடலுக்கு முந்தைய பாடல்களில் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகம்ய கர்மா இவற்றையெல்லாம் பற்றி கூறிவிட்டு ஜீவன் முக்தர்களுக்கும் அந்த சஞ்சித கர்மா ஞானம் வந்தவுடன் பொசுங்கிவிடும். பிராரப்த கர்மா என்பது இருக்கும் வரை அவர்கள் உடல் வாழ்வர். பிறகு அந்த ஆகம்ய கர்மா என்பது என்ன? அதாவது அவ்வப்போது அந்த ஜீவன் முக்தராக இருந்தால் கூட அவர்கள் சில காரியங்களில் ஈடுபட்டு இருப்பதால் நிகழக்கூடிய பாப புண்ணியங்களை அதை எப்படி அவர் நீக்கிவிட்டு பூஜ்யராவர் என்று கேள்வி எழும்பொழுது 97வது பாடலில் பல விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படுகிறது. பொறுமையால் பிராரப்தத்தை புசிக்கும் நாள் செய்யும் கர்மம், இந்த விஷயம்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்பத் துன்பங்களை சமமாக காணும் திதிக்ஷா என்ற சகிப்புத்தன்மையால் அந்த பிராரப்த பலனான இன்பத் துன்பங்களை ஜீவன் முக்தி நிலையில் கூட அனுபவிக்கும் வேளையில் நல்வினை தீவினைகள் அவரை தொடராமல் அழிந்து போகும் வழி என்ன என்று கேட்கிறாயே, அதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறார் குரு. அதாவது ஜீவன் முக்தர்கள் தான் ஞானி ஆயிற்றே, அவர்கள் எதற்கு பாவம் செய்ய போகிறார்கள் என்று கேட்டால் அதில் கூட அதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுது ரொம்ப அற்ப நம்மை அறியாமல் செய்யும் பாவங்கள், அதாவது ஒரு செடியிலிருந்து பூவை கிள்ளும் பொழுது அது ஒரு பாவமாக வைத்துக்கொள்ளலாம். வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது அந்த வாறுகல் மூலம் கூட்டும் பொழுது சில உயிரினங்கள் இறக்க நேரிடலாம். இதெல்லாம் மிகச்சிறிய வகை பாபங்கள். இதற்கு கூட இதேபோல் நாம் செய்யும் பஞ்சகர்மாக்களுக்கு பஞ்சயஜ்யம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அது போன்ற பாவங்களை பரிகாரம் செய்வதற்கு பஞ்சயஜ்யம் என்று விதிக்கப்பட்டதாக கூட கூறலாம். அப்போ ஏற்பட்ட விஷயங்கள் ஞானிகளுக்கு ஏற்படக்கூடும். அப்படி இருந்தால் அவர்கள் எவ்வாறு அதை போக்கிக் கொள்வார்கள்? ஞானியை பொறுத்த வரைக்கும் நான் பாவம் செய்கிறேன், நான் புண்ணியம் செய்கிறேன் என்ற நினைப்பே இருக்காது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அப்படி தோன்றுமாயின் அதை எப்படி போக்கிக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி இதில் சொல்கிறார்கள். அதாவது ஞானியை அவமதித்தோ தூற்றியோ, ஞானி என்று தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரியான பாவங்களை செய்ய ஒரு துஷ்டர்கள் நிறைய பேர் இவ்வுலகில் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு சிறிய சொல்லி அவமதித்தால் கூட பாபம்தான் என்று சொல்கிறார்கள். அத்தகைய பாபத்தை செய்பவர்கள் அவர்கள் அத்தகைய பாவங்களை செய்பவர்கள், ஞானியை அவமதிப்பது போன்ற பாவங்களை செய்பவர்கள் ஞானியிடமிருந்து அவருடைய பாவங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஞானி கொடுப்பதில்லை, ஞானி இடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு ஒரு சமஸ்கிருதத்தில் ஞானினம் இந்தந்தி துஷந்தி தான் பிரதிஞானி கிருதம் சர்வ ஆகாமிய பாபம் கச்சதி என்று சொல்லப்படுகிறது.
ஞானியை ஒரு ஒரு சிறிய வார்த்தையாலேயோ இல்லை பார்வையாலோ எப்படியோ ஞானியை அவமதித்தால் அவர்கள் அந்த ஞானியிடம் மிச்சமீதி இருக்கும் நான் குறிப்பிட்ட பாபங்களை பெற்றுக்கொள்வர். அதே நேரம் ஞானியை மதித்து நமஸ்கரித்து வணங்கி போற்றி துதி செய்யும் நல்லவர்கள் ஞானியினுடைய புண்ணியங்களை பெற்றுக்கொள்கிறார். இவ்வாறு புண்ணிய பாபங்கள் ஞானியிடமிருந்து பெறப்பட்டு ஞானி பூஜ்யராகிறார். அதனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு இருவினையும் பற்றவில்லை. பிராரப்த கர்மம் இருக்கும் வரை அந்த உடல் இருக்கும். விதேக முக்தி என்ற பிறவாமலை அடைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த பாடலின் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ஸ் இன் இங்கிலீஷ். Karma plays an important role in bringing one into samsara, that we all know about it. This has been seen in many places. In line with this, even the yatis, the jnanis, are subjected to these karma effects. In the last verse 96, Sanchita karma was said to be burnt by Jnanati, and it was compared to the bale of cotton that is being burnt by Uriti. Prarabdha karma is said to be the one that needs to be faced, endured, and suffered, and thus get mutilated. The agami is the one, the current in nature, that is tackled by Nitya Dhyana and Nishtai by the Jivan Mukta. But to others who look at the Jnani, they think he is enduring the enduring the papa or the punya, whatever it is. So to them, here he gives the explanation. Now in this verse 97, Swamigal elaborates the way that the agami karma is zeroed to the states of puja. Prarabdha is like a knot that needs to be unwound tactfully by a patient endurance and all that. And agami karma is a karma collection even while enduring the present birth as a result of the prarabdha. So agami karma upswings are many. It is said even while sweeping the floor or plucking a flower, the jnani is incurring the papa in a very minimal way. But for that, for the grahasthas, we also commit all these mistakes. For the grahasthas, it is advised that as a pariharam for these pancha karmas, papas, one has to do deva yajna, worship of Lord, pitru yajna, worship of parents, Brahma Yajna, worship of scriptures and rishis, Manushya Yajna, worship of or service to humanity, and Bhuta Yajna, worship and servicing other living beings. But the jnani, he is not aware of all these things. So how does the papas or punyas are getting distributed? So in this verse he says, those who worship him, who is very devoted to him and who knows that he is a jnani, they receive all the virtues, punyas, from the jnani. But the bad person, a wise person, who happens to talks ill about the jnani or uses a bad language, abuses him or whatever in that manner, then he receives the papas of the jnani. Thus the jnani distributes his papa and punya. So this is how he gets rid of the punya and papa, and thus the good aspects of the punya automatically is radiated and transferred to the persons near him who are his worshippers, and the sinners receive his papas. This is how he becomes a Pujya Shri. That is the then he goes for the Videha Mukti. Thank you. Shri Gurubhyo Namaha.